ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள், விவரங்கள்? லாவண்யா, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கடந்த 22ஆம் தேதி அதிமுக சார்பில் 4 தேர்தல் பணிக்குழுவை நியமித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவில் 10 பேர் கொண்ட குழுவை அதிமுக அமைத்திருந்தது. இந்த நிலையில நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள், தைப்பூச நாளில் தேர்தல் பணியை அதிமுக தொடங்கி இருக்கிறது. தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம் என்பதாலும் குறிப்பாக இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் பொன்னையன், ஜெயக்குமார், நத்தம் விஸ்வநாதன், OS மணியன், வளர்மதி, செம்மலை, பொள்ளாச்சி ஜெயராமன், RB உதயகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறாங்க. கூட்டத்தில் CV சண்முகம் மற்றும் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் ஆகிய இருவரும் வரவில்லை. மொத்தம் 10 பேர் கொண்ட குழுவில் முதல் கூட்டம் இன்று தொடங்கி இருக்கிறது. இதுல பொதுமக்களிடமிருந்து எவ்வாறு கருத்து கேட்கலாம் அல்லது கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குது உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் கேட்டறிந்த பிறகு அடுத்தடுத்த கூட்டங்கள்ல இந்த குழு ஒரு இறுதியாக ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிக்க ஒரு பணிகளை தொடங்கி முடிப்பாங்க. மார்ச் மாத முதல் வாரத்துல தேர்தல் அறிக்கையை வெளியிடவும் அதிமுக திட்டமிட்டுள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.